ஆனா கசப்பை உண்டு பண்ணி இப்போ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக போய் நின்று அந்த ரெண்டு பேருமே அந்த ஊழியத்தை விட்டு கடந்து வெளியே போனார்கள். இப்போ அந்த பிரச்சனை பண்ண நபர், ஆரம்பிச்சு விட்ட நபர், அவர் செட்டில் ஆயிட்டாரு, அவர் போயிட்டாரு. கடைசியில கஷ்டப்பட்டது யார் தெரியுமா? யாருடைய பேச்சை கேட்டு பிரச்சனைக்காக போனாரோ இந்த ஊழியர் தான் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா நிக்கணும். சண்டை போடுறதுக்கு, யுத்தம் பண்றதுக்கு யாரையும் நம்பி என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. போகவே கூடாது. இந்த நாய் எல்லாம் நம்ம தெருவில் சண்டை போடும் பாருங்களேன். பெரிய நல்ல சிட்டில எல்லாம் போடுமான்னு தெரில. இந்த ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியாவுக்கு நாய் வரும் பாருங்களேன். அங்கேருந்து 2-3 நாய், ஒரு நாய் கத்திச்சுன்னு வைங்களா, ஒரு நாயை பார்த்து நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 10 நாய் கத்தும். ஃபர்ஸ்ட் கத்துன நாய் சவுண்டு கம்மியாக தான் கத்தும். ஆனா சுற்றி இருக்கிறதுல 4 நாய் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்ச உடனே இந்த நாய் பொட்ட நாயா இருந்தா கூட, குட்டி நாயா இருந்தா கூட, இதுக்கு எவ்வளவு பலன் அதிகமோ அவ்வளவு கத்த ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, டேய் என் சப்போர்ட்டுக்கு 4 பேரு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லும். ஆப்போசிட்ல நாய் இந்த நாயை பார்த்து உருமும் போது இது அப்படியே குலைச்சிட்டே பேக்ல போகும். ஆனா அந்த 4 நாயினுடைய சத்தத்தை கேட்ட உடனே இது வலிய போகும் பாருங்களேன். அது பக்கத்துல அந்த 4 நாய் வந்துச்சுன்னா அடிச்சன துரத்தும் பாருங்களேன், துரத்திட்டே போகும். ஆப்போசிட்ல இப்ப அந்த ஏரியா நாய் இது துரத்திட்டு போகுது இல்ல, அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அங்கிருந்து ஒரு 4 நாய் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற 4 நாய் எஸ்கேப் ஆயிரும். கடைசியில எது மாட்டும் தெரியுமா? இந்த பின்னாடி வந்த 4 நாயினுடைய பூஸ்ட்ல, அதனுடைய கத்துறதுல பூஸ்ட் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு பலன் கிடையாது, இது ஓடாது. இதுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஒன்னே சமாளிக்க முடியாது தெரியும். அதனால தான் குறைச்சு பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த 4 நாயினுடைய அந்த பூஸ்ட்ல முன்னாடி வந்த இந்த நாய், இந்த 4 நாயை பார்த்தோன்னா ஓட்டம் முடிக்கவும் பாருங்க, அந்த ஏரியா பக்கமே நிக்காது. சிலது கடி வாங்கி தான் ஓடும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணி, இன்னொருத்தர் நமக்கு பூஸ்ட் பண்ணி நீங்க முன்னாடி போய் சண்டை போடுறது நின்னீங்கன்னா இங்க ஆளை பார்த்தோம்னா இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்புறம் சிக்கல்லாம் மாட்டுறது யார் தான் மாட்டோம்?